ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரிக்கான 5.1 ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மள்ட்ட ஆம்பிளிஃபையர் வாங்கியிருந்தார் லாரிக்கு. ஸோ இப்போ அடுத்தது இன்னொரு லாரி வாங்கியிருக்காரு. அவருக்காக இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அக்கர்லிக் பேனல் கேட்டிருந்தார். ஸோ ஃபஸ்ட் டைம் அவருக்கு அக்கர்லிக் பேனல் தான் போட்டு கொடுத்துருந்தோம். லாஸ்ட் டைம் நம்ம வியூ மீட்டர் கொடுக்கல, இந்த வியூ மீட்டர் ஆட் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்ப் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி கேட்டார். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா சப்பு, பேஸு, ட்ரிபிள், சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட்டு, மாஸ்டர் வால்யூம், ஐப்ளேவோட ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட வியூ மீட்ரு, லைட் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம் முன்னாடி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃப்ரண்ட் வியூ. அடுத்து இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா அவர் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 6 இன்ச்சு தான். ஸோ லெஃப்ட் ரைட்டுக்காக 7 to 9 கொடுத்துருக்கோம். 40+40 வாட்ஸு, 6 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது சரௌண்டுக்கு 7 to 6.5 ஸ்டீரியோ பண்ணி கொடுத்துருக்கோம். 25+25 வாட்ஸு, இதில் 4 இன்ச்சு தான் போட போகிறாங்க. அடுத்தது சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோவில் தான் கொடுத்துருக்கோம். ஒரு சேனல் டம்மியாக தான் விட்ருக்கோம். இதுலேயும் 4 இன்ச்சு தான் போட போகிறாங்க. சப்வூஃபர் வந்து 10 இன்ச் இல்லை 8 இன்ச் போகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் 52001943 SRDSO யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பழைய போர்டு, பழைய மாடல் போர்டு, நல்லாயிருக்கு பேஸு. அடுத்தது கன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 24 to 30 மேக்ஸிமில் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீ செக்ஷன் வந்து பார்த்தோம்னா வசந்தில் 2.1, அதாவது பேஸ் ட்ரபிள் ப்ளஸ் சப்வூஃபர் ப்ரீ வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வசந்தில் V1 சரௌண்ட் சென்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்டீரியர். பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாக் தான் கொடுத்துருக்கோம். ஜாக்லேயும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஸ்பீக்கர் எந்தெந்த ஜாக்குன்னு. ஸோ இந்த மாதிரி ஆம்ப் உங்களுக்கு லாரிக்கு இல்லை 12 volt 24 தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். இந்த ஆம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5500 வரும். நீங்கள் வந்து 10 inch சப்வூஃபர் வரைக்கும் போட்டுக்கலாம். அதே நீங்கள் 12 inch சப்வூஃபர் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6000 ரேஞ்ச் வரும். 4 டிரான்சிஸ்டர் மோனோ வந்துடும் உங்களுக்கு சப்வூஃபருக்கு. கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 to 36 கன்வெர்ட்டர் கொடுத்துருவேன். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும். 5500 வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்போட ப்ரைஸு. என்னோடய ஆடியோ டெஸ்ட் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நீங்கள் பார்க்குற ஆம்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்காக செய்யப்பட்ட 5.1 ஆம்பு தான் இது. ஸோ இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஆம்பு தான் இது. என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5800 வரும். இதே நீங்கள் ஃபுல் செட்டாக எடுத்திங்கன்னா 13500 வரும். 10 inch சப்வூஃபர், 6 inch கிராஸ் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. 10 inch சப்வூஃபர், 4th ஆர்டர் பாக்ஸு, பியூர் MDF பாக்ஸு. அதே மாதிரி 6 inch ஸ்பீக்கர்ஸும் MDF பாக்ஸில் வந்துடும் உங்களுக்கு. இதனோட ஃபுல் செட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 13500 வரும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு, பேஸு, ட்ரிபிள், சென்டர், சரௌண்டு, ஃப்ரண்ட்டு, அடுத்து மாஸ்டருக்கான வால்யூம் கண்ட்ரோல். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சாம்கானோட ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம்.
5.1 2.1க்கான செலக்டர் சுவிட்சு, ஆக்ஸு, யூஎஸ்பிக்கான சுவிட்சு. ஸோ லைட்டுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பின்னாடி கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் லைட்டு கட் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்ஸினோட வியூ மீட்டர் கொடுத்துருக்கோம். இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா 24/0/24 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம்னா 5050 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீ ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா சக்தியில் சப்வூஃபர் சரவுண்ட் சென்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்டபுளுக்காக ஹைடெக்கில் பேஸ்டபுள் யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்சிங் போர்டு சர்க்கியூட் ஒன்று போட்டு பிசிபியில் டாட் பிசிபியில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சுவிட்சிங்காக. பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா 2050 கிரியேட்டிவ் ஆடியோஸ். இதில் வந்து ஒரிஜினல் ஐசி 2050 போட்டிருக்கோம். அடுத்தது 2 டிரான்சிஸ்டர் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்காக. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச் சப்வூஃபர் பக்கா கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதனோட ஆடியோ டெஸ்ட்டு நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு தான் இருக்குது. வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம். ஃபுல் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் சப்வூஃபர் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோடய ஃபுல் செட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்பீக்கர் பாக்ஸு சப்வூஃபர் இதுக்கு உண்டானது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.